ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனித் சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட அக்காவை பார்த்து கொலவெறியோட என்ன கேட்பானா, இப்போ எங்கே அது மறுபடியும் திருப்பி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்பான். அப்படி அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாப்டர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் போகுது. அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் யாருதுன்னா ஹீரோட ரெண்டாவது அக்கா அதுதான். அப்போ அவங்க அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதுலேயே என்னோட அக்கா தான் ரொம்பவே சிறந்தவங்க. அதுவும் எதனாலனா அவங்க 15 வயசுலேயே வந்து ஸ்வாட் ஃபீனிக்ஸ்னு பேர் வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்களோட 20வது வயசில் வந்து டிவைன் டிராகன் அகாடமியில் டாப் ஸ்டூடெண்ட்டாக கிராஜுவேட்டும் ஆனாங்க. அவங்க கிராஜுவேட் ஆன உடனே எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, அவங்க 5th ஸ்குவாட் யூனிட் கேப்டனா போட்டாரு. எல்லாருமே எங்க அக்காவோட திறமையை ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் எங்க அக்காவால வந்து கு கிளானோட ஹெட் ஆக முடியல. ஆனா என்னோட அக்காவுக்கு பதிலா போய் இந்த கு யாங்சூனை போய் ஃபியூச்சர் கிளான் ஹெட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் நான் அவனை வெறுக்கவே இல்லை. அதுவும் எதனாலனா, எனக்கும் அவனுக்கும் வேற அம்மா தான். இருந்தாலும் அவனோட அம்மா வந்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு வந்து அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அந்த ஒரு காரணத்தினாலே தான் குயாங்சுன் இருக்கிறத பத்தி நான் கவலைப்படல. இதெல்லாம் அது நடக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் ஒரு நாள் திடீர்னு அவங்க வந்து காணாம போயிட்டாங்க. அதுவும் இல்லாம எங்களோட அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்களை தேட சொல்லி ஆள் கூட அனுப்பல, அப்படியே விட்டுட்டாரு. அப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சது. குயாங்சுன் வந்து வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிச்சான். யாரை பார்த்தாலும் கோவத்துல எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தான். அதுவும் இல்லாம அவனோட மெய்ட்ஸ் எல்லாருமே அடிச்சு துரத்திட்டும் இருந்தான். அவன் இவ்வளவு விஷயம் நடந்தும் அப்பவும் அவன் தான் கிளான் ஹெட்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட கிளான் ஹெட் வந்து என்னையும் என்னோட அக்காவையும் பார்க்க கூட இல்லை. நான் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னை இக்னோர் பண்ணாரு. அப்படி இருந்த என்னோட பெரிய அக்காவை அவர் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அதுலேருந்து தான் நான் வந்து குயாங்சுனை வந்து வெறுக்க ஆரம்பித்தேன். அதுவும் எதனாலனா, அவன் எது பண்ணாலும் தப்பு இல்லைன்ட்டு தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நினச்சாங்க. அப்போ தான் அவளோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ப்ரெசென்ட்டுக்கு வரா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்ச சீன் தான் வருது. ஒரு செகண்ட் வந்து அவள் ஹீரோவை பார்த்து பயந்து போய் இது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு நினைக்கிறா. உடனே ஹீரோ கிட்ட தள்ளி வந்துடுறா. ஆனால் ஹீரோ வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி வந்து குத்தத்துக்கு வரான் அவன் முகத்திலேயே. உடனே அந்த சீனில் வந்து ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் காட்டுறாங்க. அவள் என்ன சொல்கிறான்னா, ஹீரோட ரெண்டாவது அக்கா வந்து ரொம்பவே திறமை வாய்ந்தவளா இருக்கா. அவளும் என்னோட வயசுல தான் இருக்கா. இருந்தாலும் அவள் ரொம்பவே சக்தி வாய்ந்தவளா இருக்கா. நான் வந்து பெண் கிளான்லேருந்து வந்தவன்ட்டு இதுக்கப்புறம் வெளியே சொல்லக்கூடாது போல. உடனே அவளோட மெய்டு வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்க ஒன்றும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுறா. அவளும் நம்ம ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவனும் அவங்க அக்காவும் சண்டை போறதை பார்த்து வாவுன்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசுற மாதிரி இவளுக்கு தெரியுது. ஆனா இவளுக்கு எதுவுமே கேட்கல. உடனே இவ வந்து யோபி உனக்கு கேக்குதான்னு அவளோட சர்வன்ட்டை பார்த்து கேட்கிறா. உடனே ஊஜின் வந்து என்ன சொல்றானா, உங்களால அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க முடியாது. அது எதனாலனா, எல்டர் லீ வந்து அவரோட இன்டர்னல் வந்து அந்த ஸ்டேடியத்தை சுத்தி வச்சிருக்காரு. அதனால அவங்க என்ன பேசுறாங்கன்றது நம்மள யாராலையுமே கேட்க முடியாது. ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஊஜினை பார்த்து என்ன சொல்றானா, நீ இந்த முகத்தை வச்சுட்டு எங்கேயுமே போகாது. அதுவும் இல்லாம பெண் கிளான்ல இருந்து வந்தனும் சொல்லாத நீ. அப்படி அவ சொல்லுவோம். ஊஜின் வந்து என்ன கேட்கிறானா, நீ ஏன் உன் அண்ணனை நினைச்சு வெக்கப்படுறிய என்ன அப்படின்னு கேட்கும். ஆமான்னு சொல்றா. ஆமான்னு சொன்னது மட்டும் இல்லாம நீ வந்து எங்கேயுமே போகாத, அந்த வீக்கம் குறையிற வரைக்கும் டிராகன் யூனிஃபர் அசம்பிளியே இரு அப்படின்னு சொல்றா. உடனே ஊஜின் வந்து அதுக்கு ஆமான்னு சொல்றான். உடனே ஊஜின் வந்து என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, இப்ப அங்க சண்டை போதுல ஒருத்தவங்க வந்து ஸ்வாட் ஃபீனிக்ஸோட கூட பிறந்தவங்களா. உடனே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆமா, அது மட்டும் இல்லாம அவ சூப்பரா சண்டை போறாள். அதுவும் இல்லாம அவ இப்பவே 3 ஸ்டார்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட ஸ்வாட்மேன்ஷிப்பும் சூப்பரா இருக்கு. அவளோட இன்டர்னல் எனர்ஜியை வந்து அவ நல்லாவே கையாள்றா. இப்ப இல்ல அவ சொன்ன உடனே ஊஜின் வந்து என்ன கேட்கறானா, நான் அவளை பத்தி கேட்கல, அங்க எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ணிட்டு இருக்கானே அவனை தான் கேட்கிறேன். அவன் தான் ஸ்வாட் ஃபீனிக்ஸோட தம்பியா. உடனே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றானா, ஆமான்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்க கூட வந்த மெய்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, யங் மாஸ்டர் அங்க சண்டை போற 2 பேருமே ஸ்வாட் ஃபீனிக்ஸோட கூட பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஊஜின் வந்து அது சரி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கு கிளான் வந்து ஸ்வாட் ஃபீனிக்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்பவே ஃபன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளானட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்க முடியாது. உடனே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்ப என்ன நினைக்கிறான்னா, கிளானட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அவன் கண்ணில் தெரியுற எந்த ஒரு விஷயமே அப்ப தெரியாது. உடனே அந்த சண்டையை பார்த்துட்டு இருந்த ஊஜின் வந்து அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருந்த அவனோட அக்கா வந்து இப்ப ஹீரோட அட்டாக் தாங்க முடியாம அவ வந்து நான் டாச் பண்ணும், நான் இதுல இருந்து எப்படியா டாச் பண்ணணும்னு நினைக்கிறா. அதுவும் இல்லாம இந்த வாய்ப்பு வந்து என்னோடது இப்படி எல்லாம் நினைச்சிட்டு அவ வந்து நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக போறா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நீ சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுவும் இல்லாம நீ என்ன வெறுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதனாலனா என் கடந்த காலத்தில் நான் அப்படிதான் வாழ்ந்திருக்கேன். நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் எனக்கு எரிச்சலா தான் இருந்தாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்ப நான் பண்ண போற விஷயத்த நீ கண்டிப்பா புரிஞ்சு பாப்புறோம். இப்படி சொன்ன நம்ம ஹீரோ வந்து அவனோட வெறும் கையாலே அவங்க அக்கா வந்து அடிக்கிறதுக்கு போறான். அப்போ வந்து அவ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஒரே அடியில வந்து அவளை நாக் அவுட் பண்ணிடுறான். உடனே சுத்தி இந்த எல்லா மக்களுமே கத்த ஆரம்பிச்சிடறாங்க, யங் மாஸ்டர் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ட்டு. இதோட அந்த போட்டியை முடிச்சிடுறாங்க. உடனே போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு இடத்துல போய் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். இந்த போட்டியில ஜெயிக்கணும் என்னோட பிளானே கிடையாது. அதுவும் இல்லாம யார் நினைச்சு பார்த்திருப்பா 2 ஸ்டார் இன்டர்னல் எனர்ஜி உள்ளவன் நானு அவளை வந்து ஒரே அடியில வந்து நாக் அவுட் பண்ண முடியும்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவனோட அக்கா சொன்னதான் நினைச்சு பாக்குறான். நீங்க வந்து டிசப்பியர் ஆனா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அவ சொன்னது. அது நினைச்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சோகமாயிடுறான். தனியா உட்காந்துட்டு இருக்கான். உடனே பின்னாடி பாத்தீங்கன்னா சியோலும் வியோனும் வராங்க. வியோன் வந்து நம்ம ஹீரோட பாடி கார்டை வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்கறான். நல்லா தான் இருக்கேன், உள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்கறான். அதுக்கு வந்து வியோன் வந்து என்ன சொல்றானா,
உண்மையை சொல்லணும்னா நீங்க இதை கேட்டீங்கன்னா வருத்தப்படுவீங்க. எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, இங்க நீங்க தான் அடி வாங்க போறீங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அதனாலே எல்லாருமே ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றானா, அவங்க நினைச்சதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்ல. நான் இத்தன நாளா சும்மா தான் சுத்தி வந்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நான் திடீர்னு வந்து எங்க அக்காவை தோற்கடிப்பேன்னு யாரு நினைச்சு பார்த்திருப்பா. வியோன் என்ன சொல்றானா, செகண்ட் எல்டர் வந்து அங்க இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாத்தையுமே அவரே சமாளிச்சுட்டாரு. உடனே எல்லாருமே டிராகன் யூனிஃபர் அசம்பிளியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அந்த செகண்ட் எல்டர் இங்க வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். உடனே சியோல் வந்து யங் மாஸ்டர் உங்க கையில இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ அதை கேட்டுட்டு அவன் கையை பாக்குறான். உடனே என்ன சொல்றானா, இதுதான் அதுக்கான ஆதாரம். என்னோட இன்டர்னல் எனர்ஜியை வந்து என்னால் சரியா கட்டுப்படுத்த முடியல. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இதெல்லாம் ஒரு சின்ன அடிதான் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. உடனே சியோல் வந்து அவன் கைக்கு வந்து கட்டு போட பார்க்குறான். ஆனா அவளுக்கு சரியா போட தெரியல. உடனே சியோல் வந்து அழுதுகிட்டே சொல்றா, இதை வந்து சியோலால ஒழுங்காவே பண்ண முடியல. ஆனா இதுக்கு மேல அடிபடாதீங்க எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. திடீர்னு ஒருத்தன் எங்கேருந்து வந்தானே தெரியாம வந்தது யாருன்னு பார்த்தா ஊஜின் தான். வந்து என்ன சொல்றான்னா, எனக்கும் விருப்பமே இல்லை எங்களோட கு வந்து இதுக்கு மேல அடிபடுறதுல இருந்து. உடனே ஊஜினும் நம்ம ஹீரோவை மாத்தி மாத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றானா, பென் கிளானோட சக்சஸ்ல இங்க பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். என்னோட பேர் வந்து குயான் சங். உடனே ஊஜின் வந்து உன்னை இங்க பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம் தான் சொல்றான். உடனே எக்ஸ்பீரியன்ஸியை காட்டுறாங்க. அவ வந்து வெக்கத்துல அந்த மெய்டுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கா. உடனே வந்து அண்ணா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றா. உடனே ஊஜின் என்ன சொல்றானா, எனக்கு புரியுது நீயும் யங் மாஸ்டர் குவும் வந்து ஒரு காலத்துல என்கேஜ்மெண்ட் ஆனவங்க. நீ ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மறுபடியும் ஒன்று சேரக்கூடாது நீங்க ரெண்டு பேரும். ஹீரோ என்ன கேட்கறானா, நீங்களாம் ஏன் இன்னும் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். உடனே ஊஜின் என்ன சொல்றானா, இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சக்தி வாய்ந்தவங்களை சந்திச்சு அவங்க கூட ஃப்ரெண்டா வருது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீ வந்து என்னை வந்து பிரதர் பெங்கன் மட்டும் கூப்பிடு அதுவே போதும்னு சொல்கிறான் ஊஜின். ஹீரோ என்ன சொல்கிறானா, நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறான் ஊஜின் கிட்ட. உடனே ஊஜின் வந்து உன்னமே ரோத்தனா, நீ அப்படிலாம் நினைக்காத. நான் என்ன நினச்சேன்னா கு கிளானில் வந்து ஸ்வாட் ஃபீனிக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் உன்னமே சக்தி வாய்ந்தவங்களும் இருக்காங்கன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு. நீ பேசுறதை வச்சு பார்க்கும்போது உனக்கு என்னோட அக்காவை தெரியுமா என்ன அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. கண்டிப்பாக எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ். ஆனால் அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்றதான் எனக்கு தெரியல. உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, அதுக்கு பேர் க்ளோஸ் கிடையாதுரா அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஊஜின் வந்து என்ன சொல்றானா, நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம் யாங் சேங். அதனால நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஊஜின் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இங்கே நிற்கிறா. அதை பார்த்து ஹீரோ வந்து ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான். உடனே ஹீரோ கேட்குறான், உனக்கு எதனா எங்கிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்கும். அவன் என்ன சொல்றானா, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த நாள் நம்ம என்கேஜ்மெண்ட் வந்து ப்ரோக் ஆச்சு. அதாவது நான் வந்து உன்னை சேரை தூக்கி போட்டு உன்னை அடிச்சனே அதுதான் அப்படின்னு அவன் இழுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் வந்து உன்னை பற்றி அப்போ பேசினது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. நான் இப்போவும் இம்மேச்சூர் தான். ஆனால் அப்போ வந்து ரொம்பவே இம்மேச்சூராக இருந்தேன். அதனால தான் அப்படிலாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு. அதனால நான் அடி வாங்கிறதுக்கு தகுதியான ஆள் தான். அதுக்காக நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல எந்த அவசியமும் இல்லை. உடனே நம்ம ஹீரோ சொன்னது அவர் நினச்சி சிரிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போறா. உடனே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றானா, என் அண்ணன் கொடுத்ததை மட்டும் நீ எப்பவுமே தொலைச்சிடாத அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ கேட்கறான், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு போது அவன் கையை பாக்குறான். ஹீரோ என்ன நினைக்கிறானா, என்னது இது அப்படின்னு நினைக்கும் போதே பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க இருந்து கிளம்புறேன் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டே இருக்கா. ஹீரோ தனியா நின்றுட்டு என்ன யோசிக்கிறானா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சரி பண்றதுக்கு. இதோட சாப்டர் 10 முடிஞ்சு மக்களே. நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.